வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். இந்த வீடியோல நம்ம ஹெல்தியான செமிசைடட் பிளான்ட் அப்புறம் இண்டோர் பிளான்ட்டுக்கு பாட்டிங் மிக்ஸ் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு எம்டி வெசல் இல்லைன்னா சாக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ப்ரிப்பேர் பண்ற மண்ணு வேஸ்ட் ஆகாம இருக்கும். ஃபர்ஸ்ட் கார்டன் சாயில் 30% எடுத்துக்கோங்க. டோட்டல் 100ல 30% எடுத்துக்கோங்க. கார்டன் சாயில்ன்றது ஒன்றும் இல்லை, செம்மண், களிமண், அப்புறம் காஞ்ச தொழு உரம், கம்போஸ்ட் உரம், அப்புறம் சாம்பல், அப்புறம் வேப்பம் புண்ணாக்கு, இதெல்லாம் கலந்த கலவை தான். அதுக்கப்புறம் 10% ரிவர் சாண்ட் எடுத்துக்கோங்க. ரிவர் சாண்டுனா கிடைக்கலன்னா நம்மளுக்கு ஓட மண் கூட எடுத்துக்கலாம். எம் சாண்டோ இல்லை பி சாண்டோ எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டாதீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது கோகோ பிட். கோகோ பிட்டு டோட்டல் பர்சன்டேஜில் 40% எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ கோகோ பிட்டு தான் மண் இறுக்கமாகிடாமலும் தண்ணியை அதிகமாக பிடிச்சி வச்சும் செடிக்கு நல்ல ஊட்டத்தையும் கொடுக்கும். கோகோபீட்டுக்கு அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது வெர்மி கம்போஸ்ட். வெர்மி கம்போஸ்ட் நம்ம வீட்ல இருந்தே ப்ரிப்பேரும் பண்ணலாம். அதுக்கப்புறம் கார்டன்ல இருந்தும் நம்மளுக்கு ஈஸியா கலெக்ட் பண்ணிக்க முடியும். வீட்டில் எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு இன்னொரு வீடியோல போடுறேன். இப்போ வெர்மி கம்போஸ்ட் ஒரு 10% எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பெர்லைட் ஒரு 10% ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்டே கார்டன் சாயிலோட சேர்ந்து பெர்லைட் ஆட் பண்ணிட்டதுனால இதில் நான் உங்களுக்கு ஷோ பண்ணல. பெர்லைட்டு மண்ணுக்கு இடையில உள்ள இறுக்கம் அதிகமாக்கிடாமலும் கேப் அதிகமாக உருவாக்கி நைட்ரஜன் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் உதவும். சாயில் ப்ரிப்பேர் பண்றப்ப இந்த மாதிரி பெரிய கல்லெல்லாம் எடுத்து வெளியே போட்டுருங்க. அது வேற அதிகமாக வளர விட்டுறதை தடுக்கும். டோட்டலா இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பாட்டில் நீங்க செடி வைக்க போறீங்களோ அந்த பாட்டை எடுத்து வச்சுட்டு அதுல ஹோல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹோல்ஸ் எதுக்கு நல்ல பாட்டில் போடணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆக்சுவலி முக்கியமா செடி வச்சதுக்கு அப்புறம் செடி கொஞ்ச நாள்லயே அழுகி போறதுக்கான முக்கிய ரீசனே இதுதான். ஹோல்ஸ் போடாம நீங்க செடி வச்சீங்கன்னா அந்த தண்ணி நீங்க ஊத்துற தண்ணி ட்ரெயின் ஆகாம செடியை அழுக வச்சிரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வைக்கிற பாட்டில் அது எந்த பாட்டாக இருந்தாலும் அதில் ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கார்டன் இல்லை நர்சரியில் வாங்குற பாட்டுக்கு அவங்களே ஹோல்ஸ்க்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே கண்டிப்பாக ஒரு சின்ன கத்தியோ இல்லை கம்பியோ வச்சு ஹோல்ஸ் போட மறந்துடாதீங்க. ஹோல்ஸ் மேக் பண்ணுறப்ப கொஞ்சம் சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணுங்க. ஏன்னா கத்தியில் காயம் கையில் எதுவும் பற்றாமல் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு செடி வைக்கிறதுக்கு செராமிக் பாட்டு இல்லை கிளே பாட்டு தான் ரொம்ப சிறந்தது. அப்படி இல்லை பிளாஸ்டிக் பாட்டே கிடைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா வெளியே இருக்க டெம்பரேச்சரை ஈக்குவல் பண்ணி கொடுக்கறதுக்கு கிளே பாட்டோ இல்லை செராமிக் பாட்டோ ரொம்பவே வசதியாக இருக்கும். ஹோல்ஸ்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட்டு காட்டன் கிளாத் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஓட்ட போட்ட எடுத்து வச்ச பாட்டில் எங்கெங்க ஹோல்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த காட்டன் கிளாத் எடுத்து வச்சு மறைச்சிருங்க. எதுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டு இதை வச்சு நம்ம மறைக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இந்த மாதிரி ஹோல்ஸ் போடுறது நம்ம எக்ஸஸா ஊத்துற தண்ணி வெளியே போகத்தானே தவிர நம்ம போடுற சாயில் மிக்ஸை தடுக்கிறதுக்கு தான். இந்த மாதிரி ஹோல்ஸ் எல்லாம் அடைச்சதுக்கு அப்புறம் நம்ம ப்ரிப்பேர் பண்ண சாயில் மிக்ஸை எடுத்து அந்த கிளாத்து மூவ் ஆயிடாம ஸ்லோவா போட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சாயில் போட்டு பாட்டை ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்க இண்டோர் பிளான்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. இண்டோர் இல்லைன்னா செமிசைட் பிளான்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி வெரைட்டியான பிளான்ட்ஸவே எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல குழி பண்ணிட்டு நம்ம சூஸ் பண்ணி வச்சிருக்க செடியை சென்டர்ல வச்சு அதோட வேர் மட்டும் மூடுற மாதிரி மண்ணை போட்டு மூடிட்டு லைட்டா ஒரு அழுத்தம் மட்டும் கொடுங்க. ரொம்ப கிரிப்பா அழுத்துறேன்னு சொல்லிட்டு மண்ணை இறுக்கமாக்கிடாதீங்க. அது வேரோட வளர்ச்சியை பாதிக்கும். செடியோட வேர் ஃபுல்லா மூடினதுக்கு அப்புறம் தண்ணி ஊற்ற மறந்துடாதீங்க. ஒரு கப் நிறைய தண்ணியை நல்லா ஃபில்லாவே ஊற்றி விட்டுருங்க. அதிகமாக இருக்க தண்ணி வெளியே ட்ரைன் ஆகி வந்துடும். அப்படி இல்லாட்டி தேவையான தண்ணியை செடி எடுத்துக்கும். செடி நட்டதுக்கு அப்புறம் இது ஃபர்ஸ்ட் டைம் தண்ணின்றதுனால இந்த மண் இந்த தண்ணியை ஃபுல்லாத்தையும் எப்படி செட் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம்னால நான் இவ்வளோ தண்ணி ஊற்றிருக்கேன். அடுத்தடுத்த டைம் நம்ம தண்ணி ஊற்றுறப்போ ஸோ சாயில் ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி ஊற்றினா போதும்.
நார்மலாவே செமி சேடு அப்புறம் இன்டோர் பிளான்ட்டுக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியா ஊத்தினாலே போதும். இந்த மாதிரி ஹெல்தியான ப்ரிப்பரேஷன்ல நான் 6 மந்த்துக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி வச்ச என்னோட மணி பிளான்ட் செடி எப்படி வளர்ந்துருக்குன்னு உங்கள்ட்ட காட்டுறேன். இவ்ளோ புஷியாவும் உயரமாவும் வளர்ந்திருக்க இந்த பிளான்ட் ஃபுல்லுமே ஒரே பாட்ல இருக்க ஒரே செடி தான். இதே மாதிரி அடுத்த வீடியோல எப்படி இப்படி மணி பிளான்ட்டை ஹெல்தியாவும் புஷியாவும் உயரமாவும் வளர்க்குறது அப்படின்றத சொல்லித்தரேன். Until then, it's bye from Greenhug.